விஜய் தொலைக்காட்சியில் கலக்க போவது யார் அண்ட் சன் தொலைக்காட்சியில் அசத்த போவது யாருன்னு சொல்லிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலயமா மக்களிடையே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் தான் மதுரை முத்து அவர்கள். ஸோ இவர் வந்துட்டு இப்போது ஜட்ஜு அந்த ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டாரு. அண்ட் இன்னமும் பலரை வந்து மகிழ்விச்சுக்கிட்டு தான் இருக்கார். மதுரை வீரன் தானேன்ற ஒரு ட்ரெண்ட் செட்டே உருவாயிடுச்சு நம்ம மதுரை முத்து அவர்களுக்கு. ஸோ இவர் வந்து இப்போது ரீசெண்டாக ஒரு விஷயம் வந்து சமீபத்தில் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எல்லாருக்குமே குட்டியாக ஒரு கனவு இருக்கும். அந்த வகையில் சொந்த ஊரில் அப்பா அம்மா மனைவிக்கு ஒரு கோவில் கட்டணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு இருந்துச்சு. ஒரு வழியாக 3 மாதத்தில் அதை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்னும் 15 நாட்களில் திறப்பு விழா வைக்கிறேன். இன்னொரு ஆசை வந்து எனக்கு இருக்குது. அது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஒரு 7-8 ரூம் கட்டி தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை இங்கேயே தங்க வச்சு படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. அதே மாதிரி நம்ம சக்திக்கு தகுந்தபடி முதியோர்களையும் தங்க வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. இங்கே ஒரு நூலகம் உருவாக்கி வீட்டில் ஒரு 7000-8000 புத்தகங்கள் வச்சுருக்கேன். அதை இங்கே கொண்டு வந்து இங்கே வச்சு இங்கே இருக்கிற பசங்களில் எல்லாரையும் வந்து அதை வந்து படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இருக்குது. அதுக்கு முயற்சி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது. ஸோ விரைவில் அந்த பணியையும் தொடங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதில் தான் எனக்கு ஒரு குட்டி சந்தோஷமும் அடங்கியிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவருடைய இந்த நல்ல விஷயங்களெல்லாம் வந்து எண்ணி ரசிகர்கள் எல்லாருமே பாராட்டிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.